Hello folks, welcome to another price action review video. ஸோ நான் வியாழக்கிழமை ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூ பண்ண கிடையாது. பட் புதன்கிழமையான ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான ரிவ்யூ வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி ஏற்கனவே ஒரு செகண்ட் டைம் ஜோன் மட்டும் மாறி இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் புதன்கிழமைக்கான ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு என்ன ஏதுன்னு ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம இப்போது திங்கட்கிழமை என்ன ஆக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தரலாம். வியாழக்கிழமை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனாட்டிக்கு என்னால் வியாழக்கிழமை ரிவ்யூ பண்ண முடியல என்ன நடக்கும்னு. பட் புதன்கிழமை கொடுத்த லெவல்ஸே வியாழக்கிழமைக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. பார்த்துருவோமா? டவுட்ஸ் இருக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த புதன்கிழமை வீடியோக்கான லிங்க்கு தரேன். இல்லைன்னா கடைசி வீடியோ நான் அதை அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை கூட போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ மேலே ஏறி போகிறதுக்கு இந்த 2 லெவல் வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வச்சு ஹெல்ப் பண்ணும் ஆர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். புதன்கிழமை வந்து இந்த ஆக்ஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்டு கீழே வர்றதுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ரெட் கலர் லைன்லேருந்து ஒரு புல்லிஷ் மூவ் வந்து வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இதுதான் என்னோட புதன்கிழமைக்கான ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இந்த ஏரியாஸ் வந்து மார்க்கெட் டச் பண்ணும்போது இதாகும். ப்ளஸ் மேலே போகிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 2 லெவல்ஸ் ப்ளஸ் இந்த பிளாக் வந்து தடுப்பணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் போட கிடையாது. நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இது அப்படியே தான் இருக்குது. இந்த லெவல்ஸை வந்து நான் மறுபடியும் அதுலேருந்து எதுவுமே மாற்றாமல் அப்படியே தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ மேலே வந்தது இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் ஆக்சுவலாக உருவாக்கி மேலே வந்துச்சு. இந்த 2 லெவல்ஸ்க்கு நடுவில் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு பேங்க் நிஃப்டி. கீழே வந்தது இந்த லெவலும் நான் தந்திருப்பேன் 44,753. இந்த லெவல் ஏற்கனவே நம்ம குறித்து வச்சுருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த மார்க்கெட் வந்து ஏற்கனவே இந்த ஏரியாஸில் வந்து ஒரு தடுப்பாக தான் இருக்குது, ஒரு பேலன்சிங் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ புதன்கிழமை கேப் டவுன் ஆகி போனது. இதுக்கு தாண்டி மேலே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில்லே க்ளோஸ் வச்சிருச்சு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த நான் சொன்ன அந்த டெம்பரரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்து ஃபேர் வேல்யூ கேப் எடுத்து மேலே போனது. எக்ஸாக்ட்லி இந்த 2 லெவல் கீழேருந்து டவுன் சைடு மூவ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளிப் சப்போர்ட் ஆர் சப்போர்ட் ஃப்ளிப் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகும், கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை தாண்டி கீழே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லெவல்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே ட்ராப் பண்ணுச்சு. இது வந்து புதன்கிழமைக்கான ஆக்ஷன். மறுபடியும் புதன்கிழமையோட கடைசி எண்ட் ஆஃப் த டேங்கும் போது மேலே போன இடத்த வந்து இதே சேம் ஆல்கோ லெவலில் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து தடுத்து நிறுத்திடுச்சு. ரைட், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து வியாழக்கிழமை கீழே வந்தது. எக்ஸாக்ட்லி இந்த 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 இடத்த நான் ரொம்ப உன்னிப்பாக சொல்லியிருந்தேன். 424 ஏரியாஸ் வந்து மார்க்கெட் வரும்போது டச் பண்ணிச்சுன்னா ஒரு புல்லிஷ் ஆக்ஷன் இருக்கும். இந்த இடத்துலேருந்து ஒரு புல்லிஷ் மூவ் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 44,429 ஒரு 5 பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருந்து ஒரு புல்லிஷ் எக்ஸ்பான்ஷன் மூவ் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் மேலே போயிருக்கு இந்த ஏரியாவிலேருந்து. ஓகே, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ரேண்டமாக வேலை செய்கிறது கிடையாது. 698 எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 701 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவுமே ரேண்டம் கிடையாது. ரேண்டம்னு நம்ம தான் நினச்சிக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த லெவல்ஸ் எல்லாம் இன்றைக்கி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிற லெவல். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படாது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்றேன். இந்த ஏரியாஸ் எல்லாம் நல்லபடியாக கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவல்ஸ் புரியாதவங்க, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு புரியாதவங்க முந்தின ப்ரைஸ் ஆக்ஷன் ரிவ்யூவை எடுத்து பாருங்கள். நான் கண்டினியூஸாக மார்க்கெட்டை வந்து இங்கிருந்தே நான் டிஃபைன் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். அரௌண்ட் ஹியர் ஒரு 2-3 வீக்ஸாக அரௌண்ட் ஹியர்லேருந்து ஒரு 2 மார்க்கெட் மேக்கர் மாடலை பார்த்தாச்சு, ஒரு ஆர்டர் பிளாக் பார்த்தாச்சு, அண்டு இப்போ வந்து ஒரு லெவல்ஸையும் பார்த்தாச்சு. இங்கே கீழே இருக்கிற டவுன்வர்ட் லெவலையும் ஒன்று பார்த்தாச்சு.
இங்கே மேலே போகிறதுக்கு ரெசிஸ்ட் ஆன இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேயும் மார்க்கெட் பேலன்ஸ் ஆனதையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து நான் 1 வீக் இப்போ வந்து எனக்கு வந்து வொலட்டிலிட்டி மேலே ஒரு வியூ இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். வொலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து பெரிய மூமெண்ட் வந்து டெய்லியுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வொலட்டிலிட்டி நாட்டிக்கு நான் வந்து வீக்லி ரிவ்யூவாக சொல்லலை இதை. ஜஸ்ட் நெக்ஸ்ட் டேவோட எக்ஸ்பெக்டேஷனை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா வீக்லி ரிவ்யூ வந்து வொலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி தான் என்னால் வந்து அதோட பர்சன்டேஜ் ஆஃப் மூவை பேஸ் பண்ணி தான் தர முடியும். இப்போதைக்கு ஐ ஹாவ் 2 மைண்ட்ஸ். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டேவோட ஆக்ஷன் மட்டும் நான் டீகோட் பண்ண பார்க்குறேன். என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸ்டில் இந்த லெவல்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 44,424 ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் இந்த லெவலில் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பில் மறுபடியும் வந்து மார்க்கெட் டச் ஆகலாம். ஆர் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் உருவாக்கிட்டு மேலே போகிறதுக்கு இந்த பிளேசஸ் 45,120, 67,120 சம்திங் லெவல்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான ஆர்டர் பிளாக் ஆர் ஃபேர் வேல்யூ கேப் மறுபடியும் உருவாக்கி மேலே போகலாம். இப்படி மேலே போகிற இடத்துல ஸ்டாப்பேஜ் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஏரியாஸ் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பேஜ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஏரியாஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 45,498 to 632. ஸோ இந்த ஏரியாஸ் வந்து ஸ்டாப் பண்ணும். குறிப்பாக இந்த ஆர்டர் பிளாக், இங்கே இருக்கிற சின்ன பிளாக், இந்த பிளாக் வந்து ஒரு தடையாக இருக்கும். இந்த ஏரியாவை சுற்றி கண்டினியூஸ் படிப்படியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற நாட்டுக்கு இந்த இடத்துல இருந்து அட்லீஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாவது வரும். புல்லிஷ் மூவ் ஆரம்பித்ததுக்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தெரியல. எஸ் 700 பாயிண்ட் எக்ஸ்பென்ஷன் தான், பட் ஸ்டில் புல்லிஷ் மூவ் ஆரம்பித்ததுக்கான எந்த அறிகுறியுமே தெரியல. மேபி இந்த பிளாக்ஸ் அண்ட் இங்கே இருக்கிற படிப்படியான இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே இருக்கிற படிப்படியான லெவல்ஸ் ப்ளஸ் இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப், இந்த ஆர்டர் பிளாக், இதெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வருதா இல்லை மறுபடியும் ஒரு டவுன்வர்ட் புஷ் மூவ் கொடுக்குதான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம வந்து புல்லிஷாக கிளம்ப வேண்டிய ஏரியாஸில் தான் நம்ம இருக்கிறோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு சப்போர்ட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கான பாயிண்ட்ஸ். ஒரு வேளை நல்லா கேப்பை போய் மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் இந்த கண்டினியூஸ் ஃபேர் வேல்யூ கேப்ஸை பேலன்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் மூவ்ஸ் வந்து திங்கக்கிழமை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். திங்கக்கிழமை ஒரே அடியாக மேலே போகிறதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் மேலே போச்சு அப்படின்னாலும் இந்த பிளாக் அண்டு இந்த ஏரியாஸில் இருக்கிற கண்டினியூஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ் வந்து மார்க்கெட்டை வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே நான் கொடுத்த மாதிரி சப்போர்ட் ஃப்ளிப் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இதுக்கு மேலே போய் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதை சப்போர்ட்டை எடுத்து மறுபடியும் மார்க்கெட் போகும். சேம் ஃபார் தீஸ் லெவல்ஸ் 67,120 அண்டு 498 to 632. இந்த லெவல்ஸ் கீழே டவுன்வர்ட்ஸில் இந்த லைன்ஸை தாண்டி மார்க்கெட் வந்து பெரிய அளவில் கீழே போனாலுமே திரும்ப ரொம்ப சடனாக மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா டவுன்வர்ட் ட்ரெண்ட் இருந்தாலுமே இது ரொம்ப புல்லிஷான ஒரு ஏரியா இது. அண்டு கீழே போகிறதுக்கு ஸ்டாப்பேஜ் பாயிண்ட் 44,257 அண்டு 44,40 to 172. ஸோ அரவுண்டு இந்த ஒரு 200 பாயிண்ட்ஸ் 44,50 to 250, இந்த ஒரு 200 பாயிண்ட்ஸுக்குள்ளே மார்க்கெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, இந்த லெவல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடு மார்க்கெட்டை ரீட்ரேஸ் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கிறது எனக்கு பெரிய புல்லிஷ் மைண்ட் செட்டில் நான் இருக்கிற நாட்டிக்கு புல்லிஷான ஒரு மூவ் இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நாட்டிக்கு நான் பேரிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த தடவை திங்கக்கிழமை வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம், அதை டீகோட் பண்ணிக்கலாம். ஸோ டாப் சைட் லெவல்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சு, நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை ஸோ வெயிட் 1 minute. ஓகே, ஸோ புதன்கிழமை வந்து இங்கே தான் வந்து மார்க்கெட் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஏரியாவாக இருக்கும். இதை தாண்டி மார்க்கெட் கீழே போச்சுன்னா சப்போர்ட் ஃப்ளிப் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இந்த லெவல் ஒர்க் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லெவல்லையே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி இதுக்கு மேலே கீழே க்ளோஸ் பண்ண முடியாமல் பயங்கரமாக விக்கு விட்டு மேலே போனது இந்த லெவல் ஸ்டாப்பேஜ் பாயிண்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த 2 லெவல்ஸ் வந்து படிப்படியாக மேலே ஏறுறதுக்கும் கீழே வர்றதுக்கும் சப்போர்ட் ஃப்ளிப் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸை இது ஒர்க் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிளாக்ஸில் எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்து டச் ஆகி ட்ராப் பண்ணது இந்த லெவல்ஸை சப்போர்ட்டாக எடுத்தது. இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப
கிட்டத்தட்ட 3 நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். 21,231 லெவல்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ட்ராப் ஆன போதே இங்கே வந்து தான் ஸ்டாப் ஆச்சு. இது நான் செவ்வாய்க்கிழமை போட கிடையாது. செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடியே 21,231 வந்து நான் சொல்லியிருந்தேன். பழைய ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு புதன்கிழமைக்கு முன்னாடி. புதன்கிழமை காலையில் தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து செவ்வாய்க்கிழமை ஆக்ஷனை பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் போட கிடையாது. ஸோ இந்த 21,231 அகைன் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான ஃபேர் வேல்யூ கேப் இந்த ஆல்கோ லெவல்ஸை சுற்றியே அகைன் வந்திருக்குது ஃபேர் வேல்யூ கேப். அதில் மார்க்கெட் டச் ஆகி மேலே போனது. ஸோ அகைன் வந்து இந்த ஏரியாஸை தாண்டி மார்க்கெட் மேலே போச்சு. மேலே போய் இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ட்ராப் ஆயிடுச்சு. இது வந்து வியாழக்கிழமையோட ஆக்ஷன். வியாழக்கிழமை ஆக்ஷனை நான் டீகோட் பண்ண கிடையாது. வியாழக்கிழமை நான் எந்த ரிவ்யூ போட கிடையாது. பட் திரும்ப வரும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி அதே நான் பழைய சொன்ன லெவல்ஸில் வந்து எக்ஸாக்ட்லி ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. பாடிஸ் எல்லாமே அந்த லெவலுக்குள்ளேயே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. இதுதான் நிஃப்டியில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஆக்ஷன் லெவல்ஸோட ரியாக்ஷன்ஸு. அண்டு இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு டவுன்வர்டு விக், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் 15 மினிட்ஸில், நாட் லாங்கர் டைம் ஃப்ரேமில் இது பெரிய ஸ்ட்ராங்கான கேண்டில் கிடையாது. பட் 15 மினிட்ஸில் ஓகேவான ஒரு கேண்டில். அண்டு மார்க்கெட் இப்போ மேலே போகும்போது இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, குறிப்பிட்ட இந்த பிளாக் வந்து இப்போ வேலிடேட் செய்யப்பட்டாச்சு. ஸோ இந்த பிளாக்குக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து டேப் பண்ணி மேலே போகலாம். பட் இது ரொம்ப பவர்ஃபுல்லான பிளாக்காக எனக்கு தெரியல. இந்த ஆக்ஷன் வந்து பெரிய பவர்ஃபுல்லான பிளாக் இல்லை. பட் ஸ்டில் இந்த பிளாக் ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் இப்போ இருக்கிற ஒரு டெம்பரரி புல்லிஷ் ஆக்ஷன் வந்து தொடரலாம். ஓகேவா? 355 to 281 இந்த 70 பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்கிற இந்த பிளாக் ப்ளஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை அதே லெவல்ஸ்குள்ளே எக்ஸாக்டாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் இந்த பிளாக் வந்து ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேலே போகும்போது இந்த பிளாக்கை வேலிடேட் பண்ணணும் மார்க்கெட். ஸோ இந்த பிளாக் இருக்கிற ஏரியாஸ் வந்து இந்த ஏரியாஸ், ஸோ 462 ஏரியாவுக்கு மேலே வேலிடேட் பண்ணிச்சுன்னா இந்த ஏரியாஸில் கண்டினியூஷனுக்கான ஃபேர் வேல்யூ கேப் வரும். 485 to 589 கண்டினியூஷனுக்கான ஃபேர் வேல்யூ கேப் வரும். ஒருவேளை இங்கிருந்து டைரெக்டாக கேப் அப் ஆகி இந்த ஏரியாஸில் ஓப்பன் ஆனாங்கன்னா இந்த ஏரியாஸ் வந்து சப்போர்ட் ஃப்ளிப் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸாக ஒர்க் ஆகும். 485 to 529. ஓகே, இந்த பிளாக் வந்து குறிப்பிட்ட ஒரு பிளாக் வந்து சின்ன தடையாக இருக்கலாம். சின்னதில் நல்ல தடையாகவே இருக்கலாம். பிகாஸ் ஐ திங்க் ஸோ, எனக்கு வந்து நல்லா படுது. ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் இம்பார்ட்டண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் சிக்னேச்சர். ஸோ இது வந்து மேபி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு காரணமாக இருக்கலாம். பட் புல்லிஷான ஆக்ஷனுக்கு காரணமாக ஏதாவது அமையறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே தெரியுது. புல்லிஷ் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டியை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான புல்லிஷாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் நாளாகவே சொல்லிகிட்ருக்குறேன். நிஃப்டி வந்து ஒன்றும் பெரிய பேரிஷ் ஆக்ஷன் கிடையாது. நான் புல்லிஷ் ஆக்ஷனாக கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஏரியாஸில் இருக்குது. அண்டு இந்த ஏரியாஸ் இந்த பிளாக்கு தடை பண்ணும். ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த நான் சொன்ன லெவல்ஸ்லேருந்து கண்டினியூவேஷனுக்கான ஏதோ ஒரு ஆல்கோ சிக்னேச்சர்ஸ் கிடைக்கும். அந்த லெவல்ஸ்லாம் மறுபடியும் போட்டு கூட கேளுங்க. ஸோ இந்த ஏரியா 633 வந்து அதுக்கு மேலே இருக்கிற இந்த ப்ளூ லைன் வந்து ஆக்சுவலாக 658 ஏரியா வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் இது ஓரளவுக்கு. ஸோ இதை தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிடும். நான் ஏற்கனவே இந்த ஏரியா சொல்லியிருந்தேன். இந்த ஏரியாவிலேருந்து சிவியரான ட்ராப், இந்த ஏரியா வந்து எடுத்த உடனே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஏரியாவிலேருந்து சிவியரான ட்ராப் வந்திருக்குது. ஸோ இந்த ஏரியா ஸ்டில் ஆக்டிவ். இதை நம்ம இன்னுமே மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஏரியாஸ் தான். ஸோ அந்த ஏரியாஸையும் நான் சொல்லிடுறேன். 728 to 770. ஸோ டாப் சைடில் தான் எனக்கு இங்கேயுமே கான்சன்ட்ரேஷன் இருக்குது. பாட்டம் சைடில் பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை. இருந்தாலும் பாட்டம் சைடு நான் சொல்லிடுறேன். ஸோ பாட்டம் சைடு 231 இம்பார்ட்டண்ட் லெவல். இதை தாண்டி மார்க்கெட் பெரிய லெவலில் கீழே போகாதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ தேர் ஜென்ரேட்டிங் லிக்விடிட்டி. ஸோ இதை தாண்டி கீழே வரணும் அப்படின்னா 21091 அண்டு இந்த லெவல் 21041 இந்த 2 லெவல் தான். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிறது ஒரு கேப் தான்.
ஸோ இது லெவலாக நீங்கள் குறிச்சிக்க வேண்டாம். ஆக்ஷனை பார்த்தீங்கனாலே சார்ட்டில் ஒரு கேப் இருக்குது. இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங்கை இது பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போதைக்கு டவுன்வர்டில் ஒரு மைண்ட் செட் கிடையாது. ஐ எக்ஸ்பெக்ட் அன் அப்வர்ட் மூவ் தான். டவுன்வர்ட் மூவுக்கு ஆன பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மினே வச்சுக்கலாமே. ஆனால் பேரிஷ் மொமெண்டமில் தான் மார்க்கெட் இருக்குது. புல்லிஷான ஒரு சைன் மட்டும் எனக்கு கிடைக்கல. இந்த இடத்துல புல்லிஷான சைன் கிடைக்கணும், ஆனால் கிடைக்கல ஒன்று, அவ்வளோதான் சிம்பிளாக. ஸோ இதுதான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் இருக்கிற வியூ. நான் சொல்லியிருந்தேன் திங்கக்கிழமையிலேருந்து நான் வந்து XAUSD மெத்ததெல்லாம் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த டைம் வந்து நான் டேட்டை மாற்ற மாட்டேன். ஓகே, மறுபடியும் நாளைக்குன்னு தள்ளி போட மாட்டேன். இனிமேல் ஃபாரெக்ஸையும் கண்டிப்பாக இது பண்ண ஆரம்பிக்கிறேன். இது இப்போதைக்கு திங்கக்கிழமை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆக்ஷனுக்கு நீங்கள் தயாராக வேண்டிய லெவல்ஸ். இதை வச்சு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். என்ன ஏரியாஸ் நான் லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குற லெவல்ஸ்ல எப்படி ரியாக்ட் ஆச்சு, ஏற்கனவே என்னென்ன லெவல்ஸ் கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் எது பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் டீகோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்குள்ள மறுபடியும் நான் ப்ரொபல்ஷன் பிளாக் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ப்ரொபல்ஷன் பிளாக் அப்படின்னு. அது ஆர்டர் பிளாக்கில் ஒன் ஆஃப் த கைண்டு தான் அது. கிட்டத்தட்ட ஆர்டர் பிளாக் அதுதான் அது. ஓகே, ப்ரொபல்ஷன் பிளாக்கை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா இந்த சண்டேக்குள்ளே நான் ஏதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, இது எப்போ வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. இது வந்து சனிக்கிழமை விடிய காத்தால 12:30 மணிக்காட்ட, மிட் நைட் விடிய காத்தால 12:30 மணிக்காட்ட ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது வந்து எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. மேபி சண்டேஸில் ப்ரொபல்ஷன் பிளாக் ஆர் மிட்டிகேஷன் பிளாக்கை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். மண்டேஸ்க்குள்ளே அதை வந்து அதையுமே போஸ்ட் பண்ண பார்க்குறேன். எஜுகேஷனல் கண்டென்ட்டில் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் அல்காரிதம் சீரீஸில் ப்ரொபல்ஷன் பிளாக் வீடியோஸ்க்கு எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது ஆர்டர் பிளாக்லேயே ஒன் ஆஃப் த கைண்டு தான். நீங்கள் ஆர்டர் பிளாக்கில் பற்றி கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ப்ரொபல்ஷன் பிளாக் கிட்டத்தட்ட அதே தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்னென்னு நான் சொல்கிறேன். ஓகே, அண்டு வேறு அவ்வளோதான். மற்றபடி இந்த ஃபாரெக்ஸ் பற்றி இருக்கிற வியூஸ் எல்லாமே திங்கக்கிழமையிலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். திங்கக்கிழமைக்குள்ளே ஃபாரெக்ஸ் வந்து திங்கக்கிழமை என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நான் பார்த்துட்டு அனலைசிஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு வியூ தரேன். ஏன்னா நம்ம வந்து குத்து மதிப்பாக நான் சொல்ல முடியாது. ஸோ ஃபாரெக்ஸில் இப்போ கரண்ட்லி ரன்னிங், பட்டு கடைசி எண்ட் ஆஃப் த டேயில் இருக்கிறோம். நமக்கு சாட்டர்டே ஆயிடுச்சு. நியூயார்க்லாம் இன்னும் சாட்டர்டே கிடையாது. ஸோ சாட்டர்டே ஆகாதனாட்டிக்கு அது இன்னும் முடியல. வெள்ளிக்கிழமையோட ஆக்ஷன் இன்னும் முடிவடைஞ்சோன்னா இதை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு நான் என்ன ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும், இதில் இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸாக பண்ணுங்கள். சூதாட்டமாக பார்க்காதீங்க. ரேண்டமாக மார்க்கெட் ஒர்க் ஆகிறது கிடையாது. பின் பாயிண்ட் அக்யூரஸியில் மார்க்கெட் ஒர்க் ஆகிட்டுருக்குது. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவோட வந்து உங்களை எல்லாத்தையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.